ஐசிபி அகாடமி சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ், கேட் போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஐசிபி அகாடமி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் 2.10 மைனர்ஸ் டு பி அட்மிட்டட் இன் தி பார்ட்னர்ஷிப், அவருக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது செக்ஷன் 30 பார்க்குறோம். இப்போ ஒரு மைனர் கான்ட்ராக்ட்குள்ளே என்ட்ரி ஆக முடியாது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஏன்னா மைனரோட ஒரு செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது செல்லாதுங்கிறது கூட அது ஒரு எம்டினஸ், இட் இஸ் நாட் அக்செப்டட். அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு மைனரை ஒரு கூட்டாளியாக, ஒரு பார்ட்னராக, ஒரு பங்குதாரராக ஒரு நிறுவனத்தில் நியமிக்க முடியாது. அவர் கூட எந்த ஒரு கான்ட்ராக்டும் சைன் பண்ண முடியாதுங்கிறது நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே விதிவிலக்காக நம்ம என்ன சொல்கிறோன்னா, அந்த நிறுவனத்திற்கு அது லாபம் அளிக்குமே ஆனால், அந்த நிறுவனத்துக்கு அதனால் பயன் இருக்குமே ஆனால், ஒரு மைனரை 18 வயதுக்கு கீழ்ப்பட்ட ஒரு மனிதரை நம்ம ஒரு நிறுவனத்தின் பங்குதாரராக நியமிக்கலாம் அப்படிங்கிறதும் சட்டம் சொல்லுது. அவருக்கு அந்த நிறுவனத்தில் வரக்கூடிய லாபத்தில் பங்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது இது விளக்குது. அப்போது எப்போ அவரை நிறுவனத்தில் பங்குதாரராக்க முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, பார்ட்னர் ஆக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, அந்த ஒரு செயலுக்கு எல்லா பங்குதாரர்களும், எல்லா கூட்டாளிகளும், எல்லா அதில் சேர்கிற நபர்களும் ஒத்துக்கிட்டாங்கன்னா, அவங்களுடைய விருப்பத்தின் பேரில் ஒரு 18 வயது நிரம்பாத ஒரு மனிதரை அந்த நிறுவனத்துடைய கூட்டாளியாக ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அப்போ அவருக்கு என்ன உரிமைகள் இருக்குது அப்படின்னா, செக்ஷன் 30 இதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. அவருக்குடைய ரைட்ஸை ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அவருக்கு என்னென்ன உரிமை இருக்குது அப்படின்னா, அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விகிதத்தில் அந்த நிறுவனத்துடைய லாபத்தை பகிர்ந்து கொள்ள அவருக்கு உரிமை இருக்குது. அதே சமயம் அந்த நிறுவனத்துடைய கணக்கு வழக்கு புத்தகங்களை அவர் இன்ஸ்பெக்ட் பண்ணவும், அதனுடைய ஒரு பிரதியை வாங்கி கொள்ளவும் அவருக்கு உரிமை இருக்குது. அதுவும் 2வது உரிமையாக பார்க்குறோம். 3வது, அவருடைய உரிமையான அந்த பகுதியான லாபத்தை கொடுக்காத போது அந்த நிறுவனத்தின் மற்ற கூட்டாளிகள் மேலே அவர் கேஸ் போட முடியும். அந்த ஃபேர்மில் தன்னுடைய ஒரு பங்கு இருக்கும்போது அவங்க அந்த பங்கை கொடுக்கலங்கிறதுக்காக அவர் மேலே வழக்கு தொடுக்க முடியும். அது 4வது, அவர் மேஜர் ஆனதுக்கு பின்னால், 18 வயது நிரம்பிய பின்னால் 6 மாதத்திற்குள்ளாக அவர் ஒரு அந்த சட்ட ரீதியாக அவர் அந்த பார்ட்னராக கண்டினியூ பண்ணுறதுக்கு உரிமம் கோரணும். அப்படி அவர் எலெக்ட் ஆகியிருந்தால் இவருக்கு எல்லா ஷேரும் கிடைக்கும். இஃப் அவர் எலெக்ட் ஆகலை அல்லது அவர் விருப்பப்படலை, மற்றவங்க விருப்பப்படலை அப்படின்னு சொன்னால், இவருடைய செயல்பாடுக்கோ இவருடைய பங்குக்கோ இவருக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. இவர் தனக்கு ஒரு பார்ட்னராக இருக்க விருப்பம் இல்லாத போது ஒரு பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்கணும். நான் இந்த மாதிரி மைனராக இருந்தேன், இப்போ மேஜர் ஆன பின்னாலே எனக்கு அதில் கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லை அப்படிங்கிறத இவர் நிறுவனத்திற்கு தெரிவிக்கணும். தெரிவித்த பின்னால் இவர் அந்த நிறுவனத்திலிருந்து வெளியேறலாம் அப்படிங்கிறது பார்க்குறோம். நெக்ஸ்ட், லயபிலிட்டிஸ், அவருடைய பொறுப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதில் 2 ஹெட்டிங்கில் பார்க்குறோம். பிஃபோர் அட்டைனிங் மெஜாரிட்டி, அதாவது அவருடைய பங்கு அந்த நிறுவனத்தில் எவ்வளவு அப்படின்னு இருக்கோ அந்த பங்கு வரைக்கும் தான் அவர் பொறுப்பாளி ஆகிறாரு. எப்போ அவர் மைனராக இருந்து
நிறுவனத்தில் பங்குதாரராக இருக்கும்போது, கூட்டாளியாக இருக்கும்போது, அவருடைய ஷேர், அவருடைய பங்கு எவ்வளவோ, அவர் ஒத்துக்கொள்ள பங்களிப்பாக என்ன கொடுத்தாரோ அந்த அளவுக்கு மட்டுமே அவருக்கு பொறுப்பு இருக்குது. அது அளவுக்கு மட்டும்தான் அவருக்கு கடனுக்கான பொறுப்போ நஷ்டத்திற்கான பொறுப்போ எடுத்துக்கொள்ளக்கூடிய தகுதி இருக்குது. அந்த மைனருக்கு நிறுவனத்திற்கான கடன்களுக்கு பர்சனலாக எடுத்துக்கிறதுக்கு எந்த விதமான பொறுப்பும் இல்லை மைனராக இருக்கும்போது. மைனர் இன்சால்வெண்ட்டுன்னு டிக்ளேர் பண்ணவும் முடியாது. அதே ஃபேர்ம் டிக்ளேர் ஆச்சுன்னா, இன்சால்வெண்ட்டுன்னு டிக்ளேர் ஆச்சுன்னா, மைனர் அந்த அந்த மற்ற கூட்டாளிகள் அந்த ஒரு திவாலான ஒரு நிறுவனத்திலேருந்து என்ன பங்கு அவர்களுடைய பங்காக ரிசீவ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இவரும் தன்னுடைய பங்காக ரிசீவ் பண்ண முடியும். ஆனால் இவர் இன்சால்வெண்ட்டுன்னு, இவர் திவாலானவர்னு தனிப்பட்ட முறையில் இவர் கிளைம் பண்ண முடியாது. ஆனால் நிறுவனம் திவாலா ஆச்சு அப்படின்னு சொன்னால் இவருக்கு அந்த நிறுவனத்திலேருந்து என்ன வரணுமோ, அந்த எல்லாருக்கும் என்ன பங்கு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இவருடைய ஷேருக்கு என்ன பங்கு வருதோ அதை இவர் பெற முடியும். இதெல்லாம் ஒரு மைனராக இருக்கும்போது அப்படிங்கிறது பார்க்குறோம். ஆஃப்டர் அட்டைனிங் மெஜாரிட்டி, அவர் அந்த மைனர் 18 வயது நிரம்பாததுக்கு முன்னால் இருக்கிற லைபிலிட்டி பார்த்தப்போ, இப்போ மேஜர் ஆன பின்னால் 18 வயது நிரம்பின பின்னால் அவருக்கு என்ன பொறுப்பு வருது அப்படின்னு பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 மாதம், அவர் 18 வயது நிரம்பிய 6 மாதத்திற்குள்ளாக இவர் தாம் மேஜர் ஆயிட்டதையும், அதே மாதிரி அந்த நிறுவனத்திற்காக தான் ஏற்கனவே பார்ட்னர்ஷிப்பில் இருந்ததையும், தான் அதை கண்டினியூ பண்ணுறதுக்கோ அல்லது அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கோ என்ன விருப்பம் இருக்கோ அதை இவர் தெரியப்படுத்தணும். அதை சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் அதை தெரியப்படுத்தணும். அது அவருடைய பொறுப்பாகுது. அவர் ஒருவேளை அந்த 18 வயது நிரம்பின பின்னால் தனக்கு அதில் கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லை, நிறுவனத்தில் பங்குதாரராக கூட்டாளியாக இருக்க விருப்பப்படலை அப்படின்னா அவர் ஒரு பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்கணும். இனிமேல் அந்த நிறுவனத்துக்கு கூட தான் பங்குதாரர் இல்லை, அவர் அந்த ஃபேம் கூட எந்த விதமான தொடர்புலையும் இல்லை அப்படிங்கிறது கொடுக்கணும். அப்படி கொடுக்காத பட்சத்தில் if he fails to give such notice, he shall become a partner in the firm on the expiry. அவராக அதுக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அந்த 6 மாதத்திற்கு பிறகு அவர் பார்ட்னராக இருக்க விருப்பப்பட்டதற்கு சமமாக மாறிவிடும். அப்போ அவருடைய லைபிலிட்டியும் மற்ற பார்ட்னர் போல் இவருக்கும் எல்லாவித கடன்லையும் எல்லாவித நஷ்டத்துலேயும் பொறுப்பேற்கக்கூடிய தன்மையை ஏற்க வேண்டியதாக மாறும். when he becomes a partner, ஒரு மைனர் பார்ட்னர் ஆயிடுச்சு அவருடைய சொந்த விருப்பின் பேர்லையோ அல்லது 6 மாதத்துக்குள்ளே அவர் மேஜரான 6 மாதத்திற்குள்ளாக அவர் பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்காததுனாலையோ பார்ட்னர் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னால் அவருடைய லைபிலிட்டிஸும் அவருடைய ரைட்ஸும் என்னங்கிறது செக்ஷன் 30 சப்செக்ஷன் 7 நம்ம பார்க்குறோம். அவர் பர்சனலாக தேர்ட் பார்ட்டிஸுக்கு அந்த நிறுவனம் செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுகளுக்கும் பொறுப்பாகிறாரு. ஏன்னா அவர் அந்த நிறுவனத்தினுடைய லாபத்திற்காக, நிறுவனத்துடைய நன்மைக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கூட்டாளி. ஆகையினால அவர் அதுக்கு கண்டிப்பாக பொறுப்பாளியாக ஆகிறாரு. அதே மாதிரி மைனராக இருந்த பொழுது அவருக்கு என்ன ஷேர் அந்த நிறுவனத்தில் இருந்ததோ, அந்த லாபத்துலையாகட்டும் அந்த ப்ராப்பர்ட்டி ஆகட்டும் என்ன அவருக்கு இருந்ததோ அதை அவர் வாங்கி கொள்வதற்கு உரிமை பெற்றவராகிறார். அதை மைனராக இருக்கும்போது என்ன ரைட்ஸ் கிடச்சதோ அந்த ரைட்ஸை திருப்பி அவர் வாங்கிக்க முடியும். சப்போஸிங் இதே மைனர் தான் இனிமேல் ஒரு பார்ட்னராக ஒரு நிறுவனத்தில் பங்குதாரராக கண்டினியூ பண்ண விருப்பப்படலை அப்படின்னு சொன்னால் என்ன ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வருதுன்னு பார்க்குறோம். இந்த பப்ளிக் நோட்டீஸ், his rights and liability those of a minor up to the date of giving. பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்குற அன்னைக்கு வரைக்கும் அவருடைய உரிமையும் பொறுப்புகளும் அதே மாதிரியாக இருக்கும். அந்த நோட்டீஸ் கொடுத்த தேதிக்கு அப்புறம் அவர் அந்த ஃபேமுடைய கடனுக்கோ அந்த ஃபேமுடைய நஷ்டத்துக்கோ அந்த ஃபேமுடைய செயல்பாடுக்கோ தன்னுடைய
ஒரு செயல்பாடுகளிலிருந்து எந்த விதமான ஒரு பாதிப்பும் அவருக்கு இல்லை. ஏன்னா அவர் நோட்டீஸ் கொடுத்த பின்னால் எந்த டேட்டில் நோட்டீஸ் கொடுக்குறாரோ அந்த டேட் ஆஃப் நோட்டீஸ்க்கு அப்புறம் நடக்கிற செயல்பாடுக்கு அவர் பொறுப்பாளி ஆகிறது இல்லை அப்படின்னும் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து அதர் பார்ட்னர்ஸை அவர் தாராளமாக அவருடைய ப்ராப்பர்ட்டியோட ஷேருக்கும் அவருடைய ப்ராஃபிட்டுக்கும் அந்த நிறுவனத்திலிருந்து தாம் பெறக்கூடிய பங்கான லாபத்திற்கும் அதனுடைய ப்ராப்பர்ட்டிக்கும் தாராளமாக அவர் வந்து கோர்ட்டில் கேஸ் போடலாம், அவங்கள கேள்வி கேட்கலாம். அவர் வந்து ரெஜிஸ்ட்ராருக்கு ஒரு இது கொடுக்கணும், நோட்டீஸ் கொடுக்கணும். அதாவது தான் மைனராக இருந்தப்போ அங்கே நிறுவனத்தின் கூட்டாளியாக இருந்ததாகவும் அந்த மைனர்ஷிப் இப்போ மேஜர் ஆனதுனால இனிமேல் அதில் கண்டினியூ ஆகிறது இல்லை, தனக்கு அதில் விருப்பம் இல்லைங்கிறதுக்கும் அந்த ரெஜிஸ்ட்ரார்கிட்ட அவர் நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். கொடுத்த பின்னால் அவர் அந்த மற்ற பார்ட்னரை தன்னுடைய பங்குக்காக தாராளமாக அவர் பொறுப்பாளி ஆக்கலாம், கோர்ட் முன்னால் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறது பார்க்குறோம்.